என்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு மனித நேயம் கொண்டு உதவிடுவோம். துன்பத்தில் வாழும் மனித நெஞ்சங்கள் வாழ்ந்திடவே தினம் உழைத்திடுவோம். என்றதை செய்திடுவோம், எளியோர்க்கு உதவிடுவோம். சமூக சேவையிலே எங்கள் உழைப்பினை என்ற எண்ணத்துடன் ஒளியூட்டும் பணியை மேற்கொள்வதாகும். இந்நாளைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வந்து எங்களது குழந்தைகளுக்கு ஊக்கம் அளிக்க வந்துள்ள குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருமதி யாமினி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி மற்றும் வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஜீவிதம் டிரஸ்டின் தொடக்க நபராக சமூக மாற்றங்களை நடைமுறைப்படுத்தும் முன்மாதிரியான செயற்பாடுகளின் வழிகாட்டியாகவும் விளங்கும் டாக்டர் மேரி மெட்டில்டா மேடம் மற்றும் அவர்களையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே நிகழ்வின் சிறப்பு விருந்தினரான திருமதி யாமினி அவர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் செங்கல்பட்டு மாவட்டம் அவரை நம்முடன் வரவேற்பதில் பெருமை
கொள்கிறோம். அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டு குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலராக அவருடைய பணி மிகவும் பொறுப்பானது. பலரும் கண்மூடி தவிர்க்கும் சமூகத்தின் எளிய பிரிவுகளை, குறிப்பாக குழந்தைகள் நலனுக்காக கடமைப்பட்டு பாதிக்கப்பட்ட மற்றும் அபாயத்தில் உள்ள குழந்தைகளை அடையாளம் காண்பதும் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்குவதும் இவரது பிரதான பணி. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? டெய்லி கரெக்டா ஸ்கூலுக்கு போறீங்களா? நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? என்னோட பெயர் யாமினி. ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு DCPUன்னு ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட்ல இருக்கிற 11 பேரும் யாருக்காக வேலை பார்க்கிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக. குழந்தைகள்னா யாரு? எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைகள்? 18. குழந்தைகள் உதவி என்னன்னு ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு உதவி என்னன்னு ஒரு 4 நம்பர் வரும்ல, தெரியுமா? சத்தமா எதுக்காகலாம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுவீங்க? அந்த நம்பருக்கு எதுக்காக கால் பண்ணுவீங்க? யாராச்சும் ஒருத்தர். நானே கூப்பிட்டவா? கடத்திட்டு போயிட்டா. அப்புறம் குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் வயது எவ்வளவு வயசு வரைக்கும் குழந்தை திருமணம் நடக்க கூடாது? எத்தனை வயசு வரைக்கும்? சூப்பர், கிளாப் பண்ணுங்க. இப்போ நமக்கு எது ரொம்ப முக்கியம்? படிப்பு முக்கியம். அதுக்காக நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க? டியூஷன் போறீங்க, அது எங்களுக்கு தெரியுமே. நீங்க என்ன பண்றீங்க? படிக்கணும். டியூஷன் போனா கிளாஸ் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மீறி அதிகமான நாலேஜ் வளர்த்துக்கிறது தான் உங்களுக்கு இரவு பாடசாலை ஏற்பாடு பண்ணி உங்களுக்காக உங்கள் டீச்சர் அவங்களுடைய சொந்தமான நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுறாங்க இல்லையா? அவங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து வரணுன்றதுக்காக அவங்க அதை செலவு பண்ணி பிள்ளைங்களுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கோல் வச்சாதான் நம்மளால போட முடியும். அந்த கோல் வைக்காம நம்ம எங்கேயுமே முன்னேறி போக முடியாது. ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? முகவரி இல்லாத கடிதம் போல நம்ம கிட்ட திரும்பியே வராது, சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது போல நம்ம வாழ்க்கை அமையக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நான் கேட்டாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ஆகணும்? கலெக்டர் ஆகணும் யாரு, போலீஸ் ஆகணும் யாருன்னு கேட்டாங்க. எத்தனை பேருக்குமே நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம எதை நோக்கி படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்? நமக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லையா? நாங்கள் எங்களை படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நாங்கள் போகிறோம், அப்படி இருக்கணுமா? நமக்கு ஒரு ஐடியா வேணும். நாம் படித்து நாம் யார் ஆகணும்? நம்ம பெற்றோர்களுக்கு நாம் என்ன மாதிரி அவங்களுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நமக்கு ஒரு கல்வி அறிவை கொடுத்து நமக்கு ஒரு முன்னேற்ற பாதையை காட்டி பெற்றோர்களுக்கு நாம் என்ன திருப்பி பரிசு கொடுக்க போகிறோம்? என்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு மனித நேயம் கொண்டு உதவிடுவோம். துன்பத்தில் வாழும் மனித நெஞ்சங்கள் வாழ்ந்திடவே தினம் உழைத்திடுவோம். இயன்றதை செய்திடுவோம், எளியோர்க்கு உதவிடுவோம். சமூக சேவையிலே எங்கள் உழைப்பினை தந்திடுவோம்.
மகிழ்ந்தோமே. மனநலம் குன்றிய முதியோர் வாழும் இல்லங்களை நாங்கள் தேடிச் சென்று உணவு உடைகளும் மளிகை உங்களுடைய அந்த திருக்கைக்குன்றம் பகுதியில் ஜீவிதம் அறக்கட்டளை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல காரியம்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய பேர் திவ்யா சார். என்னோடய சென்டர் நேம் வந்து நல்லூர் இர்லாஸ்லேருந்து நான் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். மேம் வந்து இன்றைக்கி பசங்களுக்கு பேக்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு வேணும். என்னுடைய பேர் தனுசு. என்னுடைய சென்டர் பேர் வந்து அமனம்பாக்கம். எங்கள் ஊர்லேயே 2 சென்டர் இருக்குது. இது மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா 9 சென்டர் வச்சு நடத்துகிறாங்க மேடம் ஜீவிதம் ட்ரஸ்ட்லேருந்து. மொத்தம் 150லேருந்து 200 பிள்ளைங்க வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. பசங்களுக்கு மந்த்லி தேவையான திங்ஸையும் மேடம் ரெடி பண்ணி தராங்க. இப்போ புதுசாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா ஜூனில், அதனால பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரிஸ் பேகு எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி தராங்க. இதுக்கு வந்து மேடம் கூட சேர்ந்து மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஜீவிதம் அறக்கட்டளை சார்பாக எத்தனையோ நல்ல காரியம் ஈடுபட்டிருக்கீங்க. இப்போ இன்றைக்கி திருக்கைக்குன்றத்தில் 9 சென்டரில் குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் முடிச்சிருந்தீங்க. என்ன மாதிரி உதவி செஞ்சீங்கன்னு? அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஜீவிதம் அறக்கட்டளை சார்பாக திருக்கடைக்குன்றம் கிராமத்தில் இருக்கிற 9 கிராமத்து குழந்தைங்களுக்கு நாங்கள் டியூஷன் சென்டர்ஸ் நடத்திட்டு வரோம், இரவு பாடசாலை. அதில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு கல்வியின் துவக்கத்துக்காக ஸ்கூல் பேக் இன்றைக்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அந்த 170 பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். 170 பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிற்றுண்டி கொடுத்தோம். பிள்ளைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.